இது என்ன தெரியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சேனல் ப்ரமோஷன் தான் பூ. இது வேற யார் சேனல் இல்ல, ரஜி பாப்பாவோட அண்ணி சேனல் தான். அவங்க இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க. சேனலோட பேரு சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழ். தோ இந்த இருக்குல்ல, இதுதான் இந்த சேனலோட பேரு. இந்த பேரை அப்படியே போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வராது. அதனால இந்த பாருங்க, அட்டைன்னு முதல்ல அடிச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம சேனல் பேரை அடிங்க. அப்பதான் சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழ் உங்களுக்கு கண்ணில் படும். அந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாத்தீங்களா, இதுதான் அந்த சேனல். இப்படிதான் இருக்கும். அவங்க பேட்ஸ் வச்சு தான் இந்த சேனல்ல கார்ட்டூன் ஸ்டோரி போடுறாங்க. ஸ்டோரிஸ்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்டு போட்டு சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழ்னு சர்ச் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஓபன் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீடியோ பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணி ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. நம்மளோட ரஜி பாப்பா சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழுக்கும் ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க மறந்துடாதீங்க. நான் என்ன சொன்னேன், அட்டு போட்டு இதை அடிச்சிங்கன்னா தான் வரும். அதே போல அடிக்கணும், சரியா? வாங்க நம்ம ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். இல்ல நில்லி, எங்கல போற? நீ இன்னைக்கு வேலைக்கு போடா, லீவ் போடு. இல்ல லீவ் போடுன்னு சொன்னா போட மாட்டியோ? உன்னை தும்முனா லீவ் போடியா, இருமுனா லீவ் போடியா, எங்கேயாவது சுத்தம் பண்ணா லீவ் போட்டியா? நான் சொன்னா லீவ் போட மாட்டியோ? தம்பி சேகரி, எல்லாம் நல்ல விஷயம் தான் பூ. உனக்கு பொண்ணு பார்க்க தான் போறோம். தம்பி சேகர் பயப்படாத பூ, மாணிக்கம் தம்பிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச்சு இது, பையன பேச்சு? இருந்து இருந்து இப்பதான் ஒரு பொண்ணு உனக்கு செட் ஆக போகுது, அதுக்குள்ள நிறுத்தினா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது, என் புருஷன் பார்த்த பொண்ணு. அதனால மரியாதையை கிளம்பிட சொல்லிவிட்டேன். பார்த்தார்ல, அந்த மனுஷன் பண்ண ஒரு உருப்படியான காரியம்னா இதுதான். இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாதான் அவருங்க வருவாரா, அதனால மரியாதையை கிளம்பிட சொல்லிவிட்டேன். யாசுவாரா? அவருக்கு பான் பாட்டு கூட நான் பேசியேன். ஆமா, பிசி இருப்பாரு, பிசி. உன்ன பொண்டாட்டி பார்க்க வந்து பிள்ளை பார்க்க வந்து நீங்க ஓடி வந்துறியாரு. அப்படி என்ன பிசி, பையனா பிசி? நெருப்பா இருக்காரோ உரப்பா இருக்காரோ நான் பேசிக்கிறேன். என்கிட்டே நம்பர் இருக்கு, நீ உள்ள போய் ரெடி ஆகும். என்னல ரெடி ஆக போனேன். நல்ல துணி எடுத்து போடு, பீத்த துணியில எடுத்து போட்டு இருக்காத. முக்கியமா இந்த கருப்பு சட்டையில போடியது நிறுத்து. நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரிய மாதிரியே ட்ரெஸ் போடு. ஏல நான் சொல்லியது கேளு. நல்ல கிளிப்பச்சை கலர்ல பேண்டும், சவுமிட்டாய் கலர்ல சட்டையும் போடு. செருப்பு நல்ல மஞ்சள் கலரை பார்த்து போடு. அப்பதான் மாப்பிள்ள மாதிரி இருக்கும், பொண்ணுக்கு பார்த்த உடனே பிடிக்கும். பார்க்கவே கணக்குல லட்சணமாவும் இருக்கும். போல சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. மூஞ்சி சரியில்லையே, பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன உடனே மூஞ்சி பொறி உருண்ட மாதிரி ஆயிட்டு. இவனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சே தீரணும், அப்பதான் இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லன்னா இவனை என்ன நேரத்துல எவ கூட்டிட்டு ஓடுவான்னு தெரியாம நான் முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஏமா நீனு சித்தியா சீக்கிரமா ரெடி ஆகுங்க, தம்பி சேகருக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஷடுஜா, சேகருக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஆமா பாட்டி. அப்ப நானும் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகட்டுமா? மேக்கப் ஆர்டிஸ்ட் வர சொல்லிருக்கீங்களா, இல்ல நானே போட்டுக்கிடட்டுமா? பாட்டி, என் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு அங்க இருக்கு, நீங்க இல்ல. இல்லம்மா, ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எல்லாரும் என்னையும் பாப்பாவ. மாப்பிளைக்கு பாட்டி இவ்வளவு அழகுனா மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருப்பான்னு எல்லாரும் யோசிப்பாவம்மா. எதுக்கு யோசிக்கணும், அவனையும் கூட தானே கூட்டிட்டு போறான். ஓ அப்படி, அவனும் வாடானோ? சரி சரி, இருந்துட்டு போட்டு பரவாயில்ல. ஆனா நல்ல விஷயத்துக்கு போறோம்ல, கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு போனா நல்லா இருக்கும். ஒரு 10 மாலை பூ மட்டும் வாங்கிட்டு வந்துருமா? ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்க போகுது? பாட்டி, வர வர உங்க அச்சாட்டியத்துக்கு அளவே இல்லாம போச்சு. இல்லம்மா, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், தலை நிறைய பூ வைக்கிறது நல்லது தானே. 10 மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருமா? பாட்டி, என் தலையிலேயாவது முடி இருக்கு, நானே அவ்வளவு பூ வைக்க மாட்டேன். அங்க வெறும் மொட்டை தலை மட்டும் தான் இருக்காது, எப்படி பூ வைப்பிய? ஷடுஜா, நான் எப்படியாவது வைப்பேடி. 10 மாலை பூ மட்டும் வாங்கிட்டு வந்துரு. பூ இல்லன்னா என்னால எங்கேயும் வெளியே தலை காட்ட முடியாது. சோ கடவுளே, 10 மாலை பூ வச்சா தலை மட்டும் இல்ல மூஞ்சியுமே எங்கேயும் காட்ட முடியாது. எம்மா எம்மா, அடுப்பாங்கரையிலே படுத்து தூங்கிரு. இத்தனை சத்தம்
நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னம்மா சொன்ன? அம்மைக்கு கேட்கலையே. தெரியும், நீ என்னம்மா நீ சாதாரண வரும்போது எனக்கு தெரியும். சொத்த நேரமாதே அப்படி இப்படி வந்து உட்கார்றதுக்கு பாரு. 12 மணி நேரம் அந்த கிச்சனையே பிடிச்சிக்க. இப்படி இருந்தா வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, யார் வந்தா போனான்னு எப்படி தெரியும்? என்னாச்சுமா சரோஜா? யார் வந்தா? ஷோ, நாசமா போச்சு. தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம். சேகர்க்காமா? எப்ப பார்த்தா? என் புருஷன் தாம்மா சொன்னாரு. என் தங்கச்சி படிச்சு முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கா, உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு அவர் தான் சொன்னாரு. அதான் என் மாமியார்ட்ட போய் பேசலான்னு இருக்கேன். சரோஜா, ஓ மாமியார் கிட்டயா? ஆமா, என் மாமியார்ட்ட தான். என்னம்மா இவ்வளவு சாதாரணமா அவியிட்ட போய் பொண்ணு கேட்கணுங்க? அவிய எப்படின்னு உனக்கு தெரியாதோ? நான் எப்படி அவிய கிட்ட போய் பொண்ணு தாங்கன்னு கேட்பேன்? ஏமா, நீ கேட்க வேண்டியதில்லை. நான் என் புருஷனை என்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரு சொல்லி வச்சிருப்பாரு. நம்ம போனாலே எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லம்மா சரோஜா, அவிய கிட்ட இருந்தாலும் எப்படி போய் பேச? உன் புருஷன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசிட மாட்டேனேம்மா. நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த மீன் கறிட்ட மட்டும் நிமிஷத்துக்கு 50 வாட்டி போய் பேசிட்டு வர. அவ நொடிக்கு 100 தடவை வந்து குளிர்ந்த பழக்கம் விட்டுட்டு போறா. இங்க இருக்கத அங்க அள்ளி கொடுத்து விடுறியா, அங்க இருந்து இங்க பரமாறியா? இவகிட்ட எல்லாம் பேசும்போது என் மாமியார்ட்ட பேசின என்ன? சரோஜம்மா, சம்மந்தி குணம் வேற, ஓ மாமியார் குணம் வேற இல்லம்மா. இந்த மீன் கறி உனக்கு சம்மந்தி, என் மாமியார் மட்டும் உனக்கு மாமியாரு. இல்லம்மா, அவியகிட்ட டக்குன்னு யாராலும் பேச முடியாது. இங்க பாருமா, தம்பி சேகருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? நடக்கணும்னு தாம்மா ஆசைப்படியே. பெற வேணுமா? கிளம்பு. என் புருஷனே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்புறமா போய் கேட்காம இருந்தா எப்படி? வாங்க போவோம். இல்லம்மா சரோஜா, தம்பிக்கு உள்ளூர்லயே பொண்ணு பார்க்கலாம்ல. எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது, எதுக்கு அங்க போய் பார்க்கணும்? உள்ளூருக்குள்ளனா நீ பார்த்து வச்சிருக்கியோ? இந்த மீன், கருவாடு, குடுமி, கொண்டை எல்லாம் சொல்றியோ? அதுவெல்லாம் என் தம்பிக்கு ஆகாது, சேராது. இந்த குடும்பத்துக்கு சுத்தமா ஆகாது. என் புருஷன் சொன்ன பொண்ணதான் கட்டணும். அப்பதான் அவர் சீக்கிரமா கல்யாணத்துக்கு வருவார். சரோஜா, அதுக்கு இல்லம்மா. ஏமா, இதுக்கு மேல நீ பேசாத சொல்லிவிட்டேன். நீனு சித்தியும் போய் சீக்கிரமா கிளம்பி வாங்க. சேகரி அப்பவே கிளம்ப போயிட்டான். போமா, போய் கிளம்பி வா. சரிம்மா சரோஜா, உன் இஷ்டம். ஆனா நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காதுமா. வேற இந்த ஊரெல்லாம் கூட்டிட்டு போமா? இல்லம்மா, நிரோஜா இருக்கால, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். மாப்பிள்ள இருக்காவ, அவிய கிட்ட சொல்லணும். அப்புறம் சம்மந்தி இருக்காவ, அவிய கிட்ட சொல்லாம நம்ம மட்டும் போனா நல்லா இருக்குமா? ஏமா, வர வர நீ பேசியது ஒண்ணும் சரியில்லை. தம்பி சேகருக்கு இது வரைக்கும் 2 வாட்டி பொண்ணு பார்க்க போயிருக்கோம். எல்லாத்துக்கும் அந்த மீன்காரிட்ட போய் சொல்லு, மீன்காரிய கூப்பிடுன்னு சொல்லிடுறியா? என் மாமியார என்னைக்காவது கூப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேமா நீ? சரோஜா, அவிய தூரத்துல இருக்காவலம்மா, அவிய பக்கத்துல இருக்காவ. அது மட்டும் இல்லாம உன் மாமியார் நம்ம மேல கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்காவ. கூப்பிட்டாலும் வரமாட்டாவ. சம்மந்தி அப்படி கிடையாது, ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டாவ. பக்கத்திலே இருக்காவ. சொல்லலனா மன வருத்தமாயிடக்கூடாது பத்தியம்மா. நம்ம நிரோஜா அங்க இருக்கிறதுனால நீ கண்டிப்பா அவியல கூப்பிட்டுதாமா ஆகணும். இந்த மீன்காரிக்கு வீடு கொடுத்து பக்கத்திலே வச்சல, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அங்கெல்லாம் போய் சொல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. சரிம்மா சரோஜா, அப்ப வீடு நான் போய் சொல்லிட்டு வரேன். வேண்டாம், நீ போயாச்சுனா சம்மந்தி வாங்க இந்த மீன்காரி கூட்டிட்டு வந்துருவா. நான் போய் நீரோசாட்ட மெதுவா சொல்லி கூட்டிட்டு வரேன். அந்த மீன்காரி எல்லாம் வராண்டா. சரோஜா, சம்மந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருமா, இல்லனா பின்னாடி மாப்பிள்ள வருத்தப்படுவாவ. ஆமா, மாப்பிள்ள பொண்டாட்டியே வேண்டாம் இங்கே இருக்கட்டன்னு விட்டுட்டு போனவே. நான் போய் 4 டோஸ் விட்டு கூட ஓடி வந்து கூட்டிட்டு போனா. அவனெல்லாம் மதிச்சு மாப்பிள்ள நீ தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடு. நீ ஏன் மாமியார் தான் கண்டுக்கிட மாட்டாங்க, புருஷட்டே ஒரு வார்த்தை சொன்னியா? அவரையும் கண்டுக்கிட மாட்டா. இந்த மீன்காரி மட்டும் நல்லா மதிச்சு கூப்பிடு. நான் போய் நிரோஜா மட்டும் கூட்டிட்டு வரேன். சரோஜா, சொல்லாம மட்டும் கூப்பிடாதம்மா. நான் பாத்துக்கிட்டே, நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க. அம்மம்மா, ஒண்ணும் சரியில்லை. இந்த வீட்டுல அந்த மீன்காரிக்கு இருக்க மதிப்பு கூட எனக்கு கம்மியா தான் இருக்கு. நீரோஜாமா, நீரோஜாமா, நீரோஜா எங்க இருக்கமா? வானடி, வாங்க வாங்க. நீதான் நிரோஜாவோ? உன் பேரை இப்ப நிரோஜா நீ மாத்தனா? நான் உன்னை கூப்பிடல, தங்கச்சி தான் கூப்பிடாந்தேன். நீரோஜா குளிச்சிட்டு இருந்தா, அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு நான் வந்தேன். ரொம்ப பேசுறிய வானடி. ஏன் குளிச்சிட்டு தங்கச்சி குளிச்சிட்டு வெளியே வர மாட்டாளோ? அவ வர வரைக்கும் நான் இருந்து பேசிட்டு போறேன். உங்ககிட்ட எல்லாம் எதையும் சொல்ல முடியாது. அவ வர வரைக்கும் நான் காத்திருக்கேன். காத்திருங்க வானடி. உங்களை
வாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னக்கா, என்ன விஷயம்? நம்ம தம்பி சேகர் இருக்கால பூ, அவனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ குளிச்சிட்டால, சீக்கிரமா கிளம்பி வா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். வானரு, பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி அவன் வர முடியும்? நீரஜம்மா, உன்னால பிள்ளைய பார்த்துக்கிட முடியாதுமா, அவன் அழுதுகிட்டே இருப்பா. ஆமாக்கா, பிள்ளை அழுதுகிட்டே இருப்பா. இங்க பாரு நீரோஜா, பொண்ணு பார்க்க போறது வேற யாருக்கும் இல்ல, நம்ம கூட பிறந்த தம்பிக்கு. நீ வராம நான் மட்டும் போனா எப்படி இருக்கும்? நம்ம 2 பேரும் தான் முக்கியமா போகணும். இல்லக்கா, நீ போய் பார்த்துட்டு வா, முடிவான பிறகு நான் வந்து பார்க்கேன். பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப தூரம்லாம் வர முடியாதுக்கா, அவ அழுதுகிட்டே இருப்பா. வேணும்னா அத்தையை கூட்டிட்டு போக்கா, அத்தை வருவாவ. ஆமா வானரே, எங்க வீட்ல இருந்து யாரும் வரலனா சம்மந்தி வருத்தப்படுவாவ. என் மகன் வேற வேலைக்கு போயிட்டான். காட்டு மணி பாவம் வயசு பிள்ளை. நீரோஜாவால வர முடியாது, அதனால நான் வரேன் வானரே. இங்க பாரு ஆண்டி, நீங்கெல்லாம் வராண்டாம். என் தங்கச்சி தான் உரிமைக்காரி, அவ வந்தா வரட்டும். இல்லனா என் தம்பிக்கு நான் ஒத்தையில போய் பொண்ணு பார்த்துட்டு வருவேன். வேற யாரும் வராண்டாம். என்னது இது வானர் இப்படி சொல்லிட்டு போறாவ? நீரோஜாமா, என்ன இது? வானர் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாவ? அத்தை, எங்க அக்கா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாத்த. அதுக்காக நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்குமா? எங்க அம்மா வருத்தப்படுவாங்க. நீங்களும் கண்மணியும் போயிட்டு வாங்க அத்தை. சரிம்மா மருமகளே, நீ சொல்லிட்டல்ல, உனக்காக கண்மணி பிள்ளைய கூட்டிட்டு நான் போயிட்டு வரேன். சரி அத்தை. ஆமா, சேகர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறாவன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. முதல்ல குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டுருவோம். அன்புக்கு இனியவர்களே, பண்புக்கு உரியவர்களே, அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்களே, எனது ஊர்க்காரர்களே. அதாவது நான் கூறுவது என்னவென்றால், நமது வானர் அவர்கள் தம்பிக்கு இன்று பொண்ணு பார்க்க செல்கிறார். எனக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார், நான் செல்கிறேன். இந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிக்கு மீனுகாரி. ஹலோ, சொல்லு சாரோ. ஏங்க, இன்னைக்கு என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்படியா? பொண்ணு எங்க பார்த்திருக்கா? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தானே எனக்கு டென்ஷன் மண்டை வரைக்கும் ஏறுது. ஏன் சாரோ, என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா? சும்மா இருந்தாலும் என் தங்கச்சி போய் பொண்ணு கேளு நீங்க தான் சொன்னீங்க. இப்போ எங்க பொண்ணை பேத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்ல சாரோ, திடீர்னு பொண்ணு பார்த்திருக்குன்னு சொன்னியா, அதான் எங்க பார்த்திருக்குன்னு கேட்டேன். நல்லா கேப்பிய. என் தங்கச்சி போய் கேளு கேளு நீங்க சொன்னதுனால தான் நம்பிக்கையோட இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்படியா? என்னது அப்படியே அப்படியான்னு கேக்குறிய? நீங்க தானே சொன்னீங்க. இல்ல சாரோ, அன்னைக்கு சொன்னேன். ஏன் அதுக்குள்ள என்ன ஆயிட்டு? ஒன்னும் ஆகல சாரோ, நீ போய் கேளு. என்னது நான் போய் கேட்கணும்? உங்க அம்மாட்ட நான் என்ன பிச்சையா கேட்க போறேன்? நீங்க உங்க அம்மைக்கு போன் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வரவன்னு சொல்லி வைங்க. நாங்க இப்ப கிளம்பிடுவோம். அதை இன்ஃபார்ம் பண்ணக்கு தான் உங்களுக்கு போன் பண்ணேன். சாரோ, நான் ஏன் சொல்லணும்? வேற யார் சொல்வா? டிவில சொல்லிடுவோமா? இல்ல சாரோ, நீ தானே பொண்ணு கேட்க போறா, நேரடியாவே போய் கேட்க வேண்டியதானே? இங்க பாருங்க, நீங்க அன்னைக்கு பேசுன வேற மாதிரி இருந்து இன்னைக்கு வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சாரோ, நான் ஒரே மாதிரி தான் பேசுறேன். நீங்க பேசிய பார்த்தா உங்க தங்கச்சியும் தம்பி கட்டி தரக்கு இஷ்டம் இல்லையோ? அப்படிலாம் இல்ல சாரோ, எனக்கு இஷ்டம் தான். பிறகு என்ன உங்க அம்மாட்ட சொல்லி வைக்கனே? முதல்ல போன போட்டு உங்க அம்மாட்ட சொல்லுங்க. சரி சாரோ, சொல்றேன். பொண்ணை நல்லா ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க. என் தம்பிக்கு பார்த்தோன்னே பிடிச்ச மாதிரி இருக்கணும். சாரோ, உன் தம்பியே சுமாரா தானே இருக்கான். இங்க பாருங்க, உங்க பேச்சு சரியில்லாம ஆம்பளை பையன். அவன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த ஊருக்குள்ள நான் நீனே அவனுக்கு பொண்ணு கொடுக்க போட்டி போட்டுட்டு இருக்காவ. நான் தான் நீங்க சொல்லிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தைக்காக போய் கேட்க போறேன். சாரோ, போட்டி போடுறாங்கன்னா அங்கேயே பேசி முடிக்க வேண்டியதானே? என்னது? என்ன சொன்னீங்க? இல்ல சாரோ, உன் தம்பிக்கு ரொம்ப போட்டியா இருக்குன்னு சொன்னல. இங்க பாருங்க, நீங்க சொன்னதுனால தான் நாங்க கிளம்பி இருக்கோம். நீங்க உங்க வீட்ல சொல்லுவீங்களா இல்லையா? சொல்றேன் சாரோ, கொஞ்சம் வேலையா இருக்கேன், வேலை முடிச்சிட்டு சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க ரெடி ஆகிட்டோ போக வேண்டியதுதான். சரி சாரோ. அப்புறம் என்ன ஒண்ணு, நாங்க சொந்த கார் வச்சிருக்கோம், அதுலதான் போறோம். ஓ அப்படியே சாரோ, கார் வாங்கியாச்சா? சொல்லவே இல்ல. நீங்க ஒழுங்கா பேசுனதானே எங்க சொல்றது? சொந்த கார்ல தான் போறோம். சரி சாரோ, சொல்றேன். போன வைக்க சீக்கிரம் போட்டு சொல்லுங்க. சரி சாரோ. சொந்த கார்ல கெத்தா போய் இறங்கணும். அப்பதான் இந்த கிழவிக்கு நான் யாரு எவ்வளவு வெயிட்னு தெரியும். என் புருஷனே கார் வச்சிருக்கேன்னு வாயை பழந்துட்டு அப்படியான்னு கேட்காரு. கிழவி என்ன ரியாக்ஷன் பண்ணுதுன்னு பாக்கேன். ஓனர் 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 ஓனர், சீக்கிரம் கொஞ்சம் வெளியே வாங்க ஓனர். அந்த குழந்தை சத்தம் மாதிரி கேக்குது.
எதுக்கு வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? எப்பவுமே உள்ள வரட்டுமா, நீ உள்ள வந்துருவானே. இன்னைக்கு என்ன வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கா? போய் என்னன்னு கேட்டுட்டோம். கிளம்புற நேரத்துல ஒரே டிஸ்டர்பன்ஸ். ஓனர் ஓனர் என்ன முதவி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? ஓனர் கொஞ்சம் இங்க வாங்க ஓனர். மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், எப்படி வர முடியும்? வாங்க ஓனர், பக்கத்துல வந்து நான் கொடை பிடிச்சிக்கிடுவீங்களா? ஷோ, கடவுளே தொல்லையாதான் இருக்கு. ஓனர் உங்களுக்கே தெரியுதுல இவ்வளவு மழை பெய்யுது நீ. ஏன் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன கண்ணா தெரியல. இல்ல ஓனர், இவ்வளவுக்குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னால எப்படி ஓனர் பாப்பா எல்லாம் தூக்கிட்டு வர முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீ எங்க பாப்பா தூக்கிட்டு பயணம் போறா? ஓனர் இந்த மலையில சேகருக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாம்ல? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அது கிடக்கட்ட ஓனர், இவ்வளவு மலையில எப்படி தம்பி சேகருக்கு பொண்ணு பார்க்க போக முடியும்? பேதி எடுப்பால் வேணா, வீட்டுக்குள்ள பேசுறது எப்படி படமா எடுத்து திரையில ஓட்டிக்கிட்டு இருக்கியே?